செல்லும். அந்த வகையில் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திற்கு அருமையான மாதமாக இருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர். கண்டனங்கள், மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சிகள் பெருகும். நல்ல பணவரவு உண்டாகும். புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்குவார். தந்தையின் மூலமாக சொத்துக்கள், வியாபாரம் மூலமாக யோகம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலம், மகிழ்ச்சிகள் ஏற்படும். மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும். நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும். புதன் சுக்கிரன் சேர்வதால் பணப்புழக்கம் ஏற்படும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகும். பெருமாளுடைய அருள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். நன்மைகளை அதிகளவில் பெறும் நேரமாக இருக்கும். பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறுவீர்கள். ஜாதகத்தில் இந்த மாதம் வக்கிரமாக இருந்தால் ஆரோக்கியம், குடும்பம், குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதும் நல்லது. வக்ர நிவர்த்தி அடைவதால் வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்துக் கொள்வதும் நல்லது. இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். திருமணம் கட்டாயமாக நடக்கும். நண்பர்கள், சக ஊழியர்கள், குடும்பத்தினுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். லாபஸ்தானபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று குரு பார்வையில் செவ்வாயுடன் சேரப்போகிறார். லாபங்கள் வந்து சேரும். பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும். தொழில் ரீதியாக சிறிய சிறிய பாதிப்புகள் வராமலே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த பதவியை நோக்கி ஓடத் தொடங்குவீர்கள். பதவி சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களே, மன அழுத்தங்கள் நீங்கி மனதில் அமைதியும் சமநிலையும் நிலவும். உங்கள் கொள்கைகளுக்காக உறுதியாக நிற்க வேண்டிய மாதமாகும். நீங்கள் முழுமையாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பயணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே முடிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எதையும் அவசரமாக முடிக்காமல் நிதானத்துடன் செயல்படுவது வெற்றிகளை தரும். உங்கள் நிதி நிலைமை நிலையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். பெற்றோர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. நீண்ட கால சேமிப்பு திட்டங்களை தொடங்க அல்லது அத்தியாவசிய வீட்டு சொத்துக்களை வாங்குவதை கவனத்தில் கொள்ள வேண்டிய மாதமாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நிலையான வளர்ச்சியால் கவனம் செலுத்துவதும் நல்லது. குடும்ப உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான நல்லிணக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவிடம் நன்றிகளையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஆழமான புரிதலும் பாசமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயங்காமல் வேண்டாம் என்று சொல்லுங்கள். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நிதி நிலைமையை மேம்படுத்த அஷ்டமலட்சுமியை வணங்கல். நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக துர்க்கை அல்லது இஷ்ட தெய்வமான அம்பாளை வழிபடலாம். பணம் இல்லாமல் தவிர்த்து வரும் மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் அமரப்போகிறது. கடன் கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களுக்கு கட்டாயமாக கடன் கிடைக்கும். கிடைக்காமல் தட்டிப்போய் கொண்டே இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் மீண்டும் உங்களை அழைத்து புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். எதிரிகள் தொல்லை அவதிப்படுபவர்களுக்கு வழக்குகள் சாதகமாக முடியும். ஒரு வீரியம் உண்டாகும். நல்ல வழக்கறிஞர்கள் அமைவார்கள். ஆடிட்டிங் துறையில் பெரிய இடத்தில் அமர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது நடக்கும் வங்கிகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விவாகரத்து கேட்பவர்களுக்கு கட்டாயம் விவாகரத்து கிடைக்கும். உங்களை எதிர்த்து முடிக்காதவர்களுக்கு பக்தியை பெறுவீர்கள். அசுர வளர்ச்சி உண்டாகும். பெரும் பணம் கிடைக்கும். வீடு நிலத்தை விற்பதினால் பெரும் பணம் கிடைக்கும் யோகம் உண்டாகும். பெரிய வீடு கட்டுவீர்கள். வீட்டை விஸ்தீரணம் செய்வீர்கள். நிறைய பேர் விடுதிகள், ஹோட்டல் போன்றவற்றை வாங்குவீர்கள். வாடகைக்கு விடுவது, போக்கியத்திற்கு விடுவது போன்றவற்றை செய்து மகிழ்வீர்கள். பணம் என்று பணத்திலேயே புழங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் குறைவாகும் வாய்ப்புள்ளது. கணவன் மனைவிக்குள் பிரிவு வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் மூலமாக பணம் வரும். பிள்ளைகள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவார்கள். பிள்ளைகளுக்கு குடும்பம் அமையும். கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதும் நல்லது. ஆரோக்கியத்தில் வயிற்றில் சிறிய கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கவனமாக இருப்பதும் நல்லது. அஜீரண கோளாறுகளால் சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்படும். மற்றபடி எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் திடீரென வராது. ஆனால் ஒருமுறை வரத் தொடங்கினால் அது நிலையாகும். சிறிய முயற்சிகள் பெரிய லாபமாக மாறும். வணிகம், பங்குச்சந்தை, வடிவமைப்பு, கலை அல்லது அழகு துறைகளில் இவர்களுக்கு வியக்கத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும். அழகான யோசனை பணமாக மாறும் என்பது இவர்களின் சிறப்பு.
அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில முக்கிய ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையின் மாறுபட்ட முகத்தை காண்பார்கள். அவர்கள் வசிக்கும் வீடு, அணியும் உடை, பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு ராஜசீய தன்மை இருக்கும். ஏனென்றால் இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ராஜயோக பருவம். குரு, சனி, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இவர்களுக்கு இணைந்து உச்ச அதிர்ஷ்டம் தரும் காலம் இது. இவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பொன்னாக மாறும். தொழிலில் பெரிய பதவி, வணிகத்தில் வலுவான வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது பிரபலமடையும் நிலை கிடைக்கும். இதற்கு உதாரணம் இது நிலைத்த ராஜயோகம் காணும் பருவம். இந்த காலத்தில் அவர்கள் கட்டிய அடித்தளம் உறுதியானதாக மாறும். வீட்டை வாங்குவது, புதிய கார்கள், தொழிலில் தன்னிச்சையான நிலை, சமூகத்தில் மரியாதை இவை அனைத்தும் சுக்கிரனின் வலுவான கிருபையால் உருவாகும். இவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நிலை அடைவார்கள். சிலர் அரசியல், கலைத்துறை, வணிகம் போன்ற துறைகளில் பெரும் புகழ் பெறுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இவர்களின் வாழ்க்கை அழகு, அன்பு, செழிப்பு, கலைமிகு செல்வம் ஆகியவற்றால் நிரம்ப வேண்டும். இந்த அதிர்ஷ்டத்தையும் சமநிலைகளையும் வலுப்படுத்தும் முக்கியமான ரத்தினம் வைரம். வைரத்தை துலாம் ராசிக்காரர்கள் அணிந்தால் அவர்களின் மன உறுதி, சமூகத்தில் செல்வாக்கு, முகக்காந்தம் ஆகியவை உயர்வடையும். அது மட்டுமல்ல, பேச்சில் நம்பிக்கை, கண்ணில் பிரகாசம், உறவுகளில் மகிழ்ச்சி ஆகியவற்றும் பெருகும். வெள்ளை புஷ்பராகம் மன அமைதி, காதல் உறவில் சமநிலை தரும். ஓபல் கலைஞர்களுக்கு அற்புதமான ரத்தினம். கற்பனை, படைப்பாற்றல், அழகு வெளிப்படுத்தும் சக்தி தரும். ரோஸ் குவார்ட்ஸ் இதயத்தின் அமைதியை அதிகரித்து அன்பு உறவுகளை நிலைநிறுத்தும். அணியும் நேரம் மற்றும் வழிமுறை. இது வெள்ளிக்கிழமை காலை சுக்கிரனுக்கு பிரார்த்தனை செய்த பின் அணிவது மிகச்சிறந்தது. வெள்ளி மோதிரம் அல்லது தங்க மோதிரத்தில் அணிவது பரிந்துரைக்கப்படுகிறது. சுக்கிரன் கிரகத்தின் நிறங்கள் இளஞ்சிவப்பு, வெள்ளை மற்றும் நீலம் கலந்த பசுமை. இவை அவர்களுக்கு மன அமைதி, அழகு, செல்வம் ஆகியவற்றை ஈர்க்கும். மேலும் இந்த நிறங்களை அவர்கள் உடை, அலங்காரம், வீட்டு சுவர் அல்லது மொபைல் வால்பேப்பர் போன்றவற்றில் சேர்த்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் காந்தமும் பெருகும். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 15, 24, 33, 42 என்ற எண்கள் அதிர்ஷ்டம் தரும். இவை சுக்கிரனின் ஆற்றலை பிரதிபலிக்கின்றன. இந்த எண்கள் சேரும் நாட்களில் ஆரம்பிக்கும் காரியங்கள் பெரும்பாலும் வெற்றிகரமாக முடியும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் சமநிலையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமானால் சுக்கிரனின் ஆசீர்வாதம் அவசியம். அதற்காக கீழே சில அதிசய மந்திரங்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடன் சேர்ந்து பார்வதி தேவி, லட்சுமி தேவி, கமலா அம்பிகை ஆகியோரின் வழிபாடு மிக வலிமையான பலன்களை தரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை பூக்களால் ஆராதனை செய்து மறுமணம் தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி, செல்வம், மகிழ்ச்சி நிரம்பும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வரும் விஷயங்களையும் இந்த வழிபாடுகள் விரைவாக நிறைவேற்றும். அது மட்டுமில்லாமல் அழகும் அன்பும் இணைந்தால் அது துலாம் ராசி. சமநிலையுடன் நடந்தால் அது அவர்களின் யோகம். நம்பிக்கையுடன் ஜபித்தால் அதிர்ஷ்டம் அவர்களையே தேடி வரும். அவர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடைசியில் அழகாக வெற்றி பெறுவார்கள். அதுவே துலாம் ராசியின் மறைமுக மந்திரம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்கள் நடக்கும் மாதமாக அமையும். மனம் நிறைவாக காணப்படும். திருப்தியான சூழல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள்.